ஹாய் கைஸ், வெல்கம் டு லேசி கேர்ள் குக்கிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீ பன்னீர் தான். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக இது கொஞ்சம் ட்ரையான வேர்ஷனாக தான் நான் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்துட்டு கிரேவி வேணுன்றனால என்னோடய கிரேவி வேர்ஷனாக தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். கிரேவினாலுமே இது வந்து அவ்வளோ கிரேவிலாம் இருக்காது. ஸோ இட் வுட் பி லைக் செமி ட்ரை ரெசிபின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து நான் சப்பாத்தியோடலாம் ரொம்ப ஆசமாக இருக்கும். ஸோ கீ பன்னீர் பேர்லேயே இருக்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய கீ போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ரிச்சான ஃபுட்டு தான். ஒகேஷ்னலாக நம்ம சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஆட் பண்ண போகிறேன். ஸோ கீ நல்லா ஹாட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சா போதும், இல்லைன்னா கரிஞ்சிரும். ஸோ இப்போ நான் வந்துட்டு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் பெப்பர் ஆட் பண்ணுறேன். and 1 teaspoon of பெருஞ்சீரகம், turmeric powder 1 teaspoon, and 1 teaspoon of jeera, and 2 teaspoons of chili powder. ஸோ இது நான் இப்போ லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ ஏன் லோ ஃப்ளேம்னு சொல்கிறேன்னா, இல்லைன்னா இது கரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் நிறையா. ஸோ அதனால தான் இதை லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மிக்சியில் வந்துட்டு கார்லிக் க்ளோவ்ஸ் ஒரு 5, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் இன்ச் ஆஃப் ஜிஞ்சர், அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்ஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு வாட்டரும் ஆட் பண்ணுவேன். லைக் 3/4 கப் ஆஃப் வாட்டர் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணுவேன் இந்த மிக்ஸில். ஸோ இதை நம்ம நல்லா ஃபைனாக வந்துட்டு கிரைண்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஃபைனான மிக்ஸ்சர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ செகண்ட் ப்ராசஸ்க்கு வந்து மறுபடியும் பேனில் வந்துட்டு நான் கீ ஆட் பண்ணுறேன். ஸோ நான் கீ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடுறேன். நான் முதவே சொன்ன மாதிரி இது கீ பண்ணினால நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறேன். பட் இன்கேஸ் உங்களுக்கு கம்மியாக போடணுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து கீ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பன்னீரை நான் நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுட்டு, இப்போ இந்த கீ வந்து நல்லா ஹாட் ஆனோடனே பன்னீரை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் ஃப்ரை பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, லைக் இது வந்துட்டு இந்த பேன் நான் யூஸ் பண்ணுறது நான்ஸ்டிக் இல்லாதனால கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நான் வந்துட்டு நான்ஸ்டிக்குக்கு மாற்றிட்டேன். பிகாஸ் இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு இவ்வளோ ப்ரௌன் ஆனால் போதும். ஸோ இப்போ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட செகண்ட் பார்ட்டும் ஓவர். ஸோ தேர்ட் பார்ட் வந்துட்டு இப்போ நான் வந்து பேனில் வந்துட்டு அதே கீயோட நான் வந்துட்டு 4 சாப்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்.
அண்ட் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட். ஸோ நம்ம ஆனியன் வந்து நல்லா குக் ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஆனியன் நல்லா குக் ஆகுதோ அப்போ தான் நம்மளோட கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் வரும். ஸோ ஆனியன் நல்லா குக் ஆனோடனே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஆனியனில் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் மசாலா வந்துட்டு பவுலில் இருந்தது, அதனால் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மறுபடியும் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு மறுபடியும் நல்லா குக் ஆகணும். ஸ்பைசஸ் எல்லாமே ஃபுல்லாக நல்லா குக் ஆகணும். இந்த பச்சை வாடை எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு 1 கப் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ கர்ட் ஆட் பண்ண உடனே நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இப்போ வந்துட்டு நான் 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கிரேவி மாதிரி வேணுன்றதுனால ஹாஃபாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன தான் வந்துட்டு இதில் வந்துட்டு 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணாலுமே இது அந்தளவுக்கு நம்ம கிரேவி டைப்பாக இருக்காது. அதனால தான் இது வந்து ஒரு செமி கிரேவி டிஷ் அப்படின்னு சொன்னேன். ஸோ நல்லா பாயில் ஆகுது. ஸோ நல்லா பாயில் ஆகி வரும்போது நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரை ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அது வந்து கிரேவியில் சோக் ஆகணும். ஸோ ஐடியலாக இது வந்து 3 ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னீர் ஃப்ரை பண்ணுறோம், கடைசியாக ஆனியனில் வந்துட்டு எல்லாமே ஆட் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ வந்து மீத்தி ஆட் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவரோட அரோமா தான் மீதி லீவ்ஸுக்கு ஜாஸ்தியாக நினைக்கிறேன். ஐம் நாட் ரியலி ஷுர். பட் அது போட்டோன்னே ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கீ பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.